எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSW அகாடமி. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்ச் போட்டிருக்கிறோம். ஸோ 2024க்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்ச் போட்டிருக்கிறோம். அட் ஜஸ்ட் ₹99 ஒன்லி. ஓகேங்களா? பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா அழகா பேட்ச்ல வந்து ஆட் ஆகிக்கலாம். இது வந்து ஒரு பேட்சாகவும் இருக்கும், கோர்ஸாகவும் இருக்கும், டெஸ்ட் சீரியஸாகவும் இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லாமாவும் இருக்கும். நீங்க வந்து வெற்றி பெறுவதற்கு வர இருக்கும் குரூப் 4 தேர்வு வெற்றி பெறுவதற்கு இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதைத்தான் நான் முதல் வாய்ப்பா நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்ம வந்து குரூப் 4 கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா மட்டும் போதாது. என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எது முக்கியம், எது வந்து நம்ம வந்து கிளான்ஸ் பார்த்தா போதும், எதெல்லாம் வந்து ரிப்பீட்டட், எதெல்லாம் எக்ஸ்பெக்டட், எதெல்லாம் இம்பார்ட்டன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மள வழி நடத்துறதுக்கு ஒரு பேட்ச் தேவை. அது எனி பேட்ச் வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து NSW தரப்புல இருந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா, தரத்திலும் தரமா, ரேட்டு கம்மி தான், அது உங்களுக்காக. பட் எந்த இடத்துலையுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையாது. ரைட்டுங்களா? வெறும் ₹99 மட்டும்தான். 8778670579 இந்த நம்பருக்கு வந்து ஜிபே ஆர் பேடிஎம் பண்ணிட்டு 8778963630 டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். 8778963630 இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டா டக்குன்னு வந்து பேட்ச்ல வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ரைட்டுங்களா? அதுதான் இப்போ எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் அதே இருக்கும். அதுக்கான வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதாவது முதல் வாய்ப்பா பார்க்கறது தான். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ உனக்கு வந்து படிச்சுக்கிட்டு அதை படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கு இருக்கிறதே கரெக்டா 4 மாசம் தான். ஓகேங்களா? அதுக்குன்னு வந்து எக்ஸாம் எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் உட்காந்து படிச்சிட்டு இருக்கக்கூடாது. 4 மந்த்ஸ் இருக்குன்னா நம்ம பிளான் படினா ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். டெஸ்ட் சீரிஸோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ லாஸ்ட் 30 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். அழகா டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு சொல்லி எக்ஸாம் வருது, பர்ஃபார்மன்ஸ் பண்றோம். அவ்வளவுதான். டன்னுங்களா? ஸோ அடுத்த வாய்ப்புன்னு சொல்றதுல முக்கியமான வாய்ப்பு இந்த குரூப் 4 தேர்வு அறிவிப்பு. அதாவது இந்த வருஷம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் அடுத்த வருஷம் வருமா அப்படின்னு சொல்லி தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாமுக்கு ஆனுவல் பேனர்ல அந்த எக்ஸாம் வந்து இடம்பெறணும், நோட்டிஃபிகேஷன் வரணும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், ரிசல்ட் விடணும். ஸோ அடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. குரூப் 4னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் டக்குன்னு எக்ஸாம் கிளியர் பண்றோம், அடுத்தடுத்து நம்ம போயிடலாம். அதுவே நம்ம குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மீன்ஸ் இன்டர்வியூலாம் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருக்கும். அதனால குரூப் 4ங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு நமக்கு வந்து வருடத்தோட ஸ்டார்டிங்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், பார்ட் டைமா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் அதுக்கு மேல இருந்தா கூட பெட்டர் தான். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒதுக்குங்க. ஸோ அன்னைக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்களோ அன்னைக்கு அதை படிங்க. சரி, இப்போ நம்ம பேட்ச்ல ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ச் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ மண்டே டு ஃப்ரைடே ப்ளஸ் சாட்டர்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி இருக்கும். அது எல்லாம் படிச்சது எல்லாமே நம்ம வந்து சண்டே வந்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் வந்து 3 மாசம் ஃபுல் போயிட்டு இருக்கும். அப்புறம் லாஸ்ட் 3 டேஸ் ஃபுல் டெஸ்ட் தான். அது டெஸ்ட் தாங்க மெயின், ரொம்ப முக்கியம். நீங்க ஆல்ரெடி வேற பேட்ச்ல இருந்தாலும் சரிங்க, நமக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நிறைய எவ்வளவு நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ அதுதான் நமக்கு. ஓகேங்களா? ₹99 தானங்க, ₹300 ₹500 கூட நம்ம யோசிக்கலாம். 99 தான் டக்குன்னு டெஸ்ட் போட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு கம்மி ரேட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதாவது நான் எப்பவுமே ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்பேன். ஸோ நம்மளை போல, அதாவது அடுத்த ஒரு கட்டத்திற்கு போகணும், அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நினைச்சு பாருங்க. இப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதுறோம், கிளியர் பண்ணிட்டோம், டக்கு நாளைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆன். அதுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ இப்போ இருக்கு, அதை பயன்படுத்திக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பேட்ச், ஒரு ஸ்டடி பிளான், இது 2 ப்ளஸ் ஒரு கைடன்ஸ், நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒருத்தவங்க, ஓகேங்களா, இருந்தா நம்ம வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது எனி பேட்ச் வேணா இருக்கலாம், யாரும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க கரெக்டா அந்த 99 வந்து பே பண்ணிட்டு, ஓகேங்களா, ஜிபே ஆர் பேடிஎம், ஓகேங்களா, பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஜஸ்ட் 1 or 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து குரூப் லிங்க் கொடுத்துருவோம். நீங்க வந்து அழகா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? February 12 வந்து ஸ்டார்டிங் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஸ்டடி பிளான் வந்து இந்த வாரம் சாட்டர்டே ஆர் சண்டே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அதுதான் நான் சொல்லியிருப்பேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.